ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதல் டன். நம்ம சேனலில் ஹார்ட் ஸ்லாஷர் மூவி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ரத்தம் தெரிக்க ராங் டன் சா மாதிரி ஒரு ஸ்லாஷர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட்சேட். 2006 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தம் 4 பார்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு செகண்ட் தேர்ட்லாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, படத்தோட ஒன்லைன்லாம் பார்க்காம நம்ம டேரெக்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அப்பாவும் பையனும் நைட்டு நேரம் ஒரு ஏரியில மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பையனுக்கு போர் அடிச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பா ஒரு சபதத்தோட இன்னும் நான் ஒரு மீன் கூட பிடிக்கல, பிடிச்சிட்டு தான் வருவேன் இருக்காரு. சரி என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு அவசரமா சுவிட்சா வருதுன்ட்டு அவன் அந்த ஏரியிலேயே சுவிட்சா போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு முதல்ல தண்ணிக்குள்ள இருந்தே இவனை கடிக்க வந்துருது. ஜஸ்ட் மிஸ் இவன் தப்பிச்சிடறான். அதை பார்த்துட்டு அவனோட அப்பா ஒரு ஈட்டி எடுத்துட்டு அந்த முதலைய கொல்லலான்ட்டு போறாரு. அது திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே போய் தப்பிச்சிருது. இருடா கரையோரமா ஒதுக்குறேன், அங்க போயிட்டு 1 பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அந்த போட் அப்படியே கரையோரமா ஒதுக்குறாரு. அவனும் ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் 1 பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அந்த முதலையை பார்த்துட்டு நான் அந்த முதலையை கொண்டுட்டு வந்துடுறேன், நீ சத்தம் போடாம இங்கே இருந்து போட் அப்படியே எடுத்துட்டு போறாரு. இருங்க நானும் வரேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பாட்டு இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வர மாட்டேங்குது. என்னடான்ட்டு அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா குடல்ல வெளியே வந்து கொடூரமா செத்து கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஈட்டி எடுத்து எவன்டாவன் தைரியமான ஆம்பளை இருந்தா வெளியே வாங்கடான்னு பயத்துல திணறிக்கிட்டு இருக்கான். செடிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. போறப்ப பாத்தீங்கன்னா அவனோட கை கால் எல்லாமே தனித்தனி அப்படியே பிச்சு எரிஞ்சிருது. அவன் அங்கேயே கொடூரமா செத்துறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு ஃபன் பார்ட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் அரை குறமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரே கூத்தும் குமாலமா இருக்கு. அப்பதான் ஹீரோவை கட்டுறாங்க. இந்த பிளாக்ல டிஷர்ட் போட்டு ஹைட்டா சொங்கியாட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் பென். அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஃபன் பார்ட்டில எந்த பொண்ணுங்களை பார்த்தாலுமே அவனோட ஆளை பாக்குற மாதிரியே இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு இந்த ஃபன் பார்ட்டி எல்லாம் பிடிக்கல, அங்க கோஸ்ட் டூர் கூட்டிட்டு போறாங்களாமா, நாங்க போறோம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேக்குறான். அவனுங்க எல்லாம் நாங்க வரல, நீயே போய்க்கொன்னா அவனுக்கு திரும்ப அந்த பார்ட்டிக்கே போறாங்க. நீங்க வரலன்னா என்ன, நான் போறேன்ட்டு இவன் மட்டும் தனியா போறான். ஆனா இந்த கருப்பனை பாத்தீங்கன்னா அவன் பேர் தான் மார்க்கஸ். நம்ம ஃப்ரெண்டு வேற தனியா போறான், நம்ம மட்டும் எப்படி போய் ஃபன் பார்ட்டி கொண்டாடுறதுன்ட்டு இவனும் அவங்க கூடயே போயிடறான். பென் போய் ஒரு வீட்டு கதவை தட்டி நீங்க தானே கோஸ்ட் டூர் கூட்டிட்டு போறீங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்கிறான். இல்லப்பா தம்பிங்களா, இப்பெல்லாம் நான் எந்த கோஸ்ட் டூருமே யாரையும் கூட்டிட்டு போறதில்ல, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்க அங்க பக்கத்து தெருக்கு போனீங்கன்னா அங்க ஒருத்தன் கோஸ்ட் டூர் கூட்டிட்டு போறான், அவனை போய் பாருங்கன்னா அவன் அட்ரஸ் கொடுத்துட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவையும் சாத்திடுறான். இவனுக்கு 2 பேருமே அந்த கோஸ்ட் டூர் கூட்டிட்டு போற ஆளோட கடைக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஏற்கனவே இவங்கள மாதிரி 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் கேமரா வச்சுக்கிட்டு நான் ஒரு டைரக்டர், உங்க 2 பேருமே சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு 2 பொண்ணுங்களையும் தப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு சீனாக்காரன் வரான். அவன் தான் இவங்க எல்லாத்தையுமே கோஸ்ட் டூர் கூட்டிட்டு போறான். பென்னும் மார்க்கஸும் நாங்களும் கோஸ்ட் டூர் வரான், எங்களையும் கூட்டிட்டு போங்கிறான். சரி நான் உங்களை கூட்டிட்டு போறேன், ஆனா ஒருத்தருக்கு $30 ஆகும், 2 பேருக்கு சேர்த்து $60 வாங்கிட்டு வெளியே பஸ் நின்றுருக்கு, 2 பேருமே போய் அதுல உட்காருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிளம்பிடலாங்கிறான். பஸ்ஸுக்குள்ள போனா ஏற்கனவே ஒரு தாத்தா பாட்டி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி கடைசியில ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவதான் இந்த படத்தோட ஹீரோனி, அவ பேரு மேரி. இந்த டைரக்டர் பையலும் அவங்க கூட வந்த பொண்ணுங்களுமே சீட்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. மார்க்கஸா பாத்தீங்கன்னா அதுல ஒரு பொண்ணு கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு பயங்கரமா கடலையை போட ஆரம்பிக்கிறான். பென் வந்து கடைசியில மேரி பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவனோட பேரை சொல்லி 2 பேருமே இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. பென் வந்து வளவலன்னு பேசிக்கிட்டே வரான். அவளை பாத்தீங்கன்னா எனக்கு யாருக்கிட்டையும் பேசுறதுலாம் விருப்பம் இல்ல, கொஞ்சம் அமைதியா வான்னு அவனை அப்படியே ஆஃப் பண்ணிடுறான். இந்த சீனாக்காரன் ஏறி உட்காந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி போக இருட்டும் ஆயிடுது. இந்த சீனாக்காரன் போறப்ப அந்த இடத்த பத்தியெல்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வரான். மார்க்கஸ் வந்து அந்த கூட இருக்கிற பொண்ணு கிட்ட நல்லாவே பேசி க்ளோஸ் ஆயிடுறான். இந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த டேரக்டர்னு சொல்லிட்டு இருந்தால அவங்ககிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன சார் வேலை எல்லாம் பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அவனும் பாத்தீங்கன்னா நான் டேரக்டருங்கிறான். அதை கேட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. இறங்கி பார்த்தா சுத்தியுமே காடா தான் இருக்கு. அங்க ஏரியில நல்ல டிசைனா ஒரு போட்டு நின்று இருக்கு. இவங்க எல்லாருமே இறங்கி அந்த போட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த டேரக்டர் இங்க ஒரு ஷார்ட் எடுத்துக்கலான்ட்டு அவங்க 2 பேர்த்தையுமே வச்சு அங்க ஒரு வீடியோ எடுக்கிறான். அப்ப அந்த தாத்தா பட்டி அதை பார்த்துட்டு அட பாவி நீ இந்த மாதிரி டேரக்டர் அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க எல்லாருமே அந்த போட்ல ஏறி உட்கார்ந்துடுறாங்க. அந்த சீனாக்காரன் போட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு பாக்குறப்ப அங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் இவங்களை பார்த்துட்டு கையை காமிச்சு யாருமே அங்க உள்ள போகாதீங்க, டூரிஸ்ட் ஆளுங்க எல்லாம் போற இடம் அது இல்ல, அங்க உள்ள போனீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து, திரும்ப வரமாட்டீங்கன்னு சொல்றான். இந்த சீனாக்காரனை பாத்தீங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, ஒரு பைத்தியக்காரன்ட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. அவங்க எல்லாருமே இவனுக்கு தாட்டா சொல்லிட்டு போறாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு வீடு இருக்கு. அதை காமிச்ச அந்த சீனாக்காரன் அதுதான் விட்டுருக்கிறவளியோட வீடு. அவனும் அவங்க அப்பாவும் சேர்த்து அங்கதான் ஆவியா சுத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு கதையை கிளப்பி விடுறான். ஆனா அவங்க யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போறாங்க. அங்க சைட்ல தண்ணி இல்ல, நீல கலர் வெளிச்சத்துல புகையா இருக்கு. அதை காமிச்சு அங்கதான் அந்த விட்டுருக்கவளியும் அவங்க அப்பாவோட ஆவியெல்லாம் இருக்குன்னு இவங்களை நம்ப வைக்க பாக்குறான். ஆனா இவங்க எல்லாருமே அலர்ட்டா இருக்காங்க. அது வெறும் வாட்டர் பைப்பர் தான் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு திரும்பவும் நோஸ் கட் ஆயிடுது. லைட் ஆன் பண்றப்ப புதருக்குள்ள இருந்து மனுஷனும் மிருகம்
கலந்த மாதிரி ஒரு உருவம் இவங்களை பார்த்துட்டு டக்குன்னு ஓடிடுது. இவங்க அதை பார்த்துட்டு அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சீனாக்காரன் அதை அவனுக்கு சாதமா பயன்படுத்திட்டு அதுதான் நான் சொன்ன பேய், நான் சொல்றப்ப யாருமே நம்பவே இல்லை, இப்ப நீங்களே பாத்தீங்களா அப்படின்னு இவன் சொல்லிட்டு வரான். ஆளுக்கு அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. இந்த சீனாக்காரன் ஒரு பாறையில கொண்டு போய் இந்த போட்டை இடிச்சிடறான். அதுவும் அங்கேயே நின்றுது. அதுல இருந்து எப்படியோ ஒண்ணு அந்த போட்டை நகர்த்திடலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அது நகரவே மாட்டேங்குது. அப்ப அங்க மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. போன்லயுமே சிக்னலும் இல்ல, இருக்க மழை அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. அந்த சீனாக்காரன் போட்டை எப்படியோ ஒண்ணு நகர்த்தலான்னு பாக்குறான். போட்டுக்கு சைட்ல எல்லாம் தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருது. அந்த தாத்தா வந்து நம்ம அப்படியே காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலாம், அங்க எங்கேயாச்சும் போன் இது கிடைக்கலாம், இல்லைன்னா மெயின் ரோடு இது வரும், நம்ம அங்கிருந்து போயிடலாங்கிறாரு. ஆனா அந்த பாட்டியமா ஒத்துக்கவே மாட்டேது. நம்ம இங்கேயே இருக்கலாம், எங்கேயும் போவானாங்குது. நீங்களாம் நான் சொல்றத கேட்கவே மாட்டேறீங்க, இருங்க நான் போய் அரைச்சி கூட்டிட்டு வரேன்ட்டு இவர் அந்த மரத்து மேல ஏறி போறப்ப ஒரு கிளை உடஞ்சு அப்படியே கீழே சறுக்கி விழுந்துடுறாரு. அப்ப தண்ணியில இருந்து ஒரு முதல்ல அவரோட காலை ஒரே கவியிருது. அப்ப மேரி கன் எடுத்து அந்த முதலை சுட்டுறா. எல்லாருமே ஆச்சரியமா அவ்வளவுதான் பாக்குறாங்க, இவ கையில எப்பறா கன் இருக்குன்னு. என்ன பாக்காதீங்க, எப்படி இந்த கன் வந்து நான் சொல்றேன், டக்குன்னு போய் அவரை காப்பாத்துங்கிறா. அப்புறம் அப்படியே அந்த தாத்தாவையும் கூட்டிட்டு போட்ல இருந்து ஒவ்வொருத்தரா கரைக்கு போறாங்க. இந்த டைரக்டர் பையன் கடைசியா போறப்ப அவனோட கால் வலிக்கு முன்னாடி போயிட்டு இருந்தா அந்த பொண்ணையுமே சேர்த்து தண்ணியில தள்ளிடுறான். மேல இருக்கிறவங்க எல்லாம் டக்குன்னு வாங்க, இல்லைன்னா முதல்ல வந்து கடிச்சிருங்கிறாங்க. அந்த பொண்ணு டக்குன்னு எந்திரிச்சு ஓடி வந்துருது. இந்த டைரக்டரை பாத்தீங்கன்னா கேமராவை தொலாவிட்டு இருக்கான். பையன் கையில கேமராவை எடுத்தோடனே பின்னாடி ஒரு முதல்ல ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே மேல வாங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. இவனும் பாத்தீங்கன்னா தட்டு திட மாதிரி எப்படியோ ஒண்ணு மேல வந்துடுறான். ஜஸ்ட் மிஸ், இந்நேரம் முதலைக்கு இறையாயிருப்பான். அப்புறம் எல்லாருமே மேல வந்துட்டு அந்த தாத்தாவையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த தாத்தாவோட காலை நல்லாவே முதல்ல கடிச்சு வச்சிருக்கு. எல்லாரும் அந்த சீனாக்காரனை திட்டிட்டு இருக்காங்க, உன்னாலதான் இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டோன்னு. அவனும் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், இப்படிலாம் நடக்கும்னு எனக்கும் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். மேரிய கிட்டயுமே கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீ எதுக்கா இங்கெல்லாம் கண்ணை கொண்டு வந்தேன்னு. அப்பதான் அவளும் சொல்றான், எங்க அண்ணனும் அப்பாவும் இங்கதான் இது மீன் பிடிக்க வந்தாங்க, அவங்க இன்னுமே வீட்டுக்கு வரல, அவங்களை தேடிதான் நான் இந்த கோஸ்ட் டூருக்கே வந்தேங்கிறா. எல்லாரும் சொல்ற மாதிரி இன்னும் அந்த காட்டுல இந்த விட்டுருக்கிறவளி இருக்கிறான், அவன் தான் எங்க அண்ணனையும் அப்பாவையும் தூக்கிட்டு போயிருப்பான்னு அந்த விட்டுருக்கவளியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி வெற்றுக்கவலியும் அவங்க அப்பாவும் தான் இந்த காட்டுல தனியா இருந்தாங்க. வெற்றுக்கவலி பிறக்கிறப்ப அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவன் பாக்குறதுக்கு வினோதமா ஒரு மிருகம் மாதிரி இருப்பான். அவன் அப்படி இருக்கிறதுனாலே அவங்க அப்பா அவனை தனியா இந்த காட்டுல வச்சு வளர்த்திட்டு இருந்தாங்க. என்னதான் அவன் ஒரு வினோதமா இருந்தாலுமே அவங்க அப்பாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். மற்ற பசங்க எல்லாருமே அவனோட தோற்றத்தை வச்சு அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பா வீட்டை பூட்டிட்டு வெளியே போனப்ப இந்த சின்ன பசங்க எல்லாருமே அவன் வீட்டுக்கு முன்னாடி பட்டாசெல்லாம் தூக்கி போட்டு அவனை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நெருப்பும் பிடிச்சிருது. இருக்க நெருப்பு எல்லாமே அதிகமாக அந்த வீடு ஃபுல்லாமே தீ பிடிச்சிருது. அவங்க அப்பாவும் கரெக்டா அங்க வந்துடுறாரு. உள்ள இருக்கிற விட்டு இருக்கிறவங்களுமே நெருப்பெல்லாம் பார்த்து பயந்துட்டு கதவு விட்டு நின்று கதவை தட்டிக்கிட்டே அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா ஓடி வந்து அந்த கதவை திறக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கதவை திறக்க முடியல. பக்கத்துல இருக்கிற கோடாலி எடுத்துட்டு வந்து அந்த கதவை உடைக்கிறாரு. அப்ப அந்த கதவை உடைஞ்சு கோடாலி விட்டுருக்கொல்லியோட தலையிலேயே குத்திடுது. அதுல அவன் அங்க இறந்துட்டானாமா. அவனோட துக்கம் தாங்காம அவரோட அப்பாவுமே அவனே நினைச்சிட்டு அங்கேயே இறந்துட்டாராமா. இப்படி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு நம்பிக்கையே இல்லை, இன்னுமே வெற்றுக்கொல்லி சாகாம இந்த காட்டுல தான் இருக்கான் அப்படின்னு மேரி சொல்றா. ஆனா அங்க இருக்கிற யாருமே அவன் சொல்றதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாமே வெறும் கட்டுக்கதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் அந்த விட்டர் கிரௌலியோட வீட்டையே காமிக்கிறான். கொய்யால இவ்வளவு நேரம் இவங்க எல்லாருமே அவனோட வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பாட்டியை பாத்தீங்கன்னா, நீ வாயை முடிட்டு சும்மா இரு, ஏதோ கதையை சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பயமுறுத்தாத. இவர் வேற வழியில கத்திக்கிட்டு இருக்காரு, இவரை தூக்குங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போய் அரைச்சி இருக்காங்களா அப்படின்னு பாக்கலாங்குது. அவங்களும் அவரை தூக்கிட்டு எல்லாருமே அந்த வீட்டுக்கு நடந்து போறாங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க ஊழையிடுற மாதிரியும் கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. மார்கஸும் சீனாக்காரனும் பயந்துட்டு அந்த கிழவனை விட்டுட்டு பின்னாடி போய் நின்னுறாங்க. இந்த கிழவிய பாத்தீங்கன்னா போங்கடா பயந்தாங்கோலின்ட்டு அப்படியே அவனை மெதுவா இது முன்னாடி கூட்டிட்டு போகுது. மேரி பென்னு எல்லாருமே போகாதீங்க, ஏதோ வினோதமா சத்தம் கேக்குது அப்படின்னு அவங்கள போக வேணான்னு சொல்றாங்க. இந்த கிழவி அவங்க சொல்றதெல்லாம் காதுலயே வாங்காம யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு அவனை அப்படியே முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப முன்னாடி இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்தே விட்டுருக்கோழி ஒரு கோடால் எடுத்துட்டு வந்து அந்த கிழவனை வெட்டுன்னு வெட்டி அங்கேயே கொண்டுறான். கிழவி அதை பார்த்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு பாக்குறப்ப அவன் ஓடி வந்து இந்த கிழவியோட வாயை பிடிச்சி அப்படியே பிச்சு எறிஞ்சிடறான். அவனை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓடிடுறாங்க. மேரி மட்டும் பயந்துகிட்டே கண்ணை வச்சுக்கிட்டு அவனை பார்த்து நின்னுகிட்டு இருக்கா. அவன் இவளை பார்த்துட்டு இவளை கொல்றதுக்காக ஓடி வரான். இவ கண்ணிலேயே சுட்டுறான். அவன் அப்படியே கீழே விழுந்துடுறா. இவளும் காட்டுக்குள்ளேயே ஓடிடுறா. ஓடி போறப்ப பெண்ணை பாக்குற மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேக்குறப்ப எல்லாரும் நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு செடிக்குள்ள இருந்து எந்திரிக்கிறாங்க. மார்க்கஸ் எங்கன்னு கேக்குறப்ப பையன் பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு மேல தொத்திக்கிட்டு இருக்கான். கீழே வானா வரவே மாட்டேங்கிறான். மேரி வந்து நீ மேலதான் இருக்க, பக்கத்துல ஏதாச்சும் ஊர் இருக்கா பாருங்கிறப்ப அவனும் அங்க பக்கத்துல ஒரு ஊர் தெரியுது, அதை சொல்றான். சரி கீழே வா டக்குன்னு போலாங்கிறாங்க. ஆனா அவன் பயந்துகிட்டு மேலேயே தான் இருக்கா, நான் வரவே மாட்டேங்கிறான். இந்த டைரக்டர் பையனை காமிக்கிறாங்க. இவன் மட்டும் காட்டுக்குள்ள தனியா ஓடி வந்துட்டானாட்டிருக்கு. பென் வந்து இப்ப நீ வரியா இல்லையா, நாங்க இங்க இருந்து போறோங்கிறான். இருங்க என்னை விட்டு போயிடாதீங்க, நானும் வந்துடுறேங்கிறான். இந்த டைரக்டர் பையன் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப முன்னாடி ஏதோ ஒண்ணு சரன்னு போயிருது. விட்டுருக்கோழி தான் போயிட்டான்னு நினைச்சிட்டு இவன் எந்திரிக்கிறான். ஆனா இவனுக்கு முன்னாடி அவன் நின்னுகிட்டு இருக்கான். அவனோட தலையை
பிடிச்சி ஒரு திருகு திரி அதை உடைச்சு அவனை அங்கேயே கொண்டுறான். இங்க இவங்களை காமிக்கிறாங்க அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப மார்க்கஸ்க்கும் அந்த சீனாக்காரனுக்கு சண்டை வந்துருது. இவனாலதான் நம்ம இங்க வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு 2 பேருமே அடிச்சுக்கிறானுங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற புதர்ல அந்த டைரக்டரோட கேமரா கிடக்குது. அதுல ஏதாச்சும் நமக்கு உதவுற மாதிரி பொருள் இது இருக்குமா அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. ஒரு டார்ச் லைட் இருக்கு, அதுக்கப்புறம் அவனோட பர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நிறைய விசிட்டிங் கார்டு எல்லாம் வச்சிருக்கான். அதை பாக்குறப்பதான் தெரியுது அவன் சாதாரண டைரக்டர் இல்ல, இந்த பான் வீடியோ எடுக்கிற அந்த டைரக்டர்னு. அதை பார்த்துட்டு கூட வந்து அந்த பொண்ணு அழுன்னு அழுகுது. அப்புறம் அப்படியே முன்னாடி நடந்து போறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே நடந்து வருது. பென் வந்து அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப முன்னாடி அந்த டைரக்டர் பணம் கிடக்குது. அதை பார்த்துட்டு எல்லாருமே எச்சா பயந்துடுறாங்க. அப்ப கூட வந்தவளோட போனு ரிங் ஆயிட்டு இருக்கு. ஓடி போய் அந்த போன் எடுக்கிறாங்க. சிக்னல் கட் ஆயிடுது. அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது இன்னாமலையும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல தான் நடந்து வந்துகிட்டு இருந்தோன்னு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அவனோட வீட்டுக்கே தான் போகணும்னு மேரி முன்னாடி ஓடிடுறா. பென்னும் பாத்தீங்கன்னா அவன் பின்னாடியே போறான். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துன்னு தான் தெரியுது மேரியோட அண்ணனும் அவங்க அப்பாவோட பாடி உள்ள இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா கை காலு தலை எல்லாத்தையுமே தனித்தனியா பிச்சு போட்டிருக்கான். வெளியே இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மார்க்கஸ் கூட பேசிக்கிட்டு வந்த அந்த பொண்ணுக்கு பின்னாடி புதர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாராச்சும் ஒருத்தர் அது என்னன்னு போய் பாருங்கன்னா யாருமே போக மாட்டேங்கிறாங்க. சீனாக்காரன்லாம் மார்க்கஸை பத்தி நீ தான் தைரியசாலின்னு அவனை உசு பேத்துறான். பக்கத்துல இருக்கிற ஒருத்தி உங்கள்கிட்ட அதுவும் டார்ச் இருக்குங்கிறா. அவன் உடனே அந்த சீனாக்காரன்ட்ட டார்ச் தரான். ஆனா சீனாக்காரன் வாங்க மாட்டேங்கிறான். சரி ஓகே இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு மார்க்கஸ் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அப்படியே முன்னாடி மெதுவா போய் பாக்குறான். புதர்ல ஏதோ ஒரு விலங்குதான் இருந்திருக்கு. பக்கத்துல இங்க விட்டுருக்கிறவளி வந்து மார்க்கஸ் கூட ஒருத்தி பேசிட்டு வந்தால கைஸ், அவளோட வாய்க்குள்ளேயே அப்படியே ரம்பத்தை சொருகுறான். பென்னும் மேரியும் அதை பார்த்துட்டு கையில இந்த மண்வெட்டி மாதிரி பெருசா இருக்குல்ல கைஸ், அதை எடுத்துட்டு வந்து அந்த விட்டுருக்கோழியை அடிச்சிடறாங்க. பென் வந்து வா நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ட்டு மேரியை இழுத்துட்டு போறான். இந்த சீனாக்காரன் கீழே இருக்கிற அந்த மண்வெட்டி மாதிரி இருக்கிறத எடுக்கலான்ட்டு போறான். ஆனா அதை விட்டுருக்கிறவளி எடுத்து அவனோட கால்லயே அடிச்சிடறான். கால் அப்படியே துண்டாயிருது. அவனோட கழுத்துல வச்சு கொல்லலான்ட்டு போறப்ப பின்னாடி இருந்து மேரி உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இவனும் பாத்தீங்கன்னா திரும்பி அவளையே பாக்குறான். பென் வந்து மேரியை இழுத்துட்டு போயிடறான். இவனோட காலை வச்சு அப்படியே அழுத்திடுறான். சீனாக்காரனோட தலை மட்டும் துண்டா போயிருது. இவளோ பாத்தீங்கன்னா வாயே இல்லாம அப்படியே மெதுவா பக்கத்துல தவந்து போயிட்டு இருக்கா. அவளை போய் பிடிச்சு தூக்கி அந்த மம்முட்டி மாதிரி இருக்கிறதுல ஒரே சொருகிடுறான். இவங்க எல்லாம் ஓடி போய் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயுமே அவன் வந்துறான். கோடல் எடுத்து இவங்க எல்லாம் வெட்ட பாக்குறான். பின்னாடி பென் அவனை குத்திட்டு அங்கிருந்து எல்லாருமே ஓடிடுறாங்க. ஓடி போயிட்டு ஒரு இடத்துல நின்று பென் வந்து ஒரு பிளான சொல்றான். அந்த வீட்டுல நான் நிறைய மண்ணெண்ணெய் கேன் எல்லாம் பார்த்தேன், அதை எடுத்து அவன் மேல ஊத்தி அவனை எரிச்சே கொன்றலாம். ஒரு 2 பேர் வெளியே நின்று அவனோட கவனத்தை திசை திருப்புங்க. இன்னொரு ஆள் வீட்டுக்கு வெளியே நின்று அவன் வரான்னு இல்லையான்னு மட்டும் எனக்கு தகவல் சொல்லுங்க, அதுக்குள்ள நான் உள்ள போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேங்கிறான். சரி ஓகேன்ட்டு இவங்களும் அவன் சொன்ன மாதிரி 2 பேர் தனியா போயிடுறாங்க. ஒரு ஆள் இங்க நின்னுக்கிறாங்க. அவனும் வீட்டுக்குள்ள போய் தொலாவிட்டு இருக்கான். ஒவ்வொரு கிணா எடுத்து பார்த்துட்டு இருக்கான். எல்லாமே எம்டியா இருக்கு. வெளியே மார்க்கஸும் மேரியும் பக்கத்துல நின்று இருந்தவளை பாக்குறாங்க. அவளை காணும், அவளோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. உள்ள இவன் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப கொய்யால அவளோட தலையும் உடம்பும் இவன் மேலேயே விழுகுது. கதவு கிட்ட அந்த விட்டுருக்கவளி கோடாலை வச்சு நின்னுகிட்டு இருக்கான். இவன் அவனை வெட்டலான்ட்டு போறப்ப பின்னாடி மேரியும் வந்து அவனோட தலையிலேயே அடிச்சிடறான். இவன் அந்த சீமனை கேன் எல்லாத்தையுமே அவன் மேலேயே ஊத்திடுறான். எல்லாம் வெளியே போயிட்டு லைட் ஆன் பண்ணி அவன் மேலேயும் போட்டுறாங்க. உடம்பெல்லாம் அப்படியே நெருப்பு பிடிச்சி எரியுது. அவன் கீழேயும் விழுந்துடுறான். என்ன நேரண்டா இது அப்பன்னு பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. நெருப்பு இல்லாம அப்படியே மெதுவா அணிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இவங்க இங்க நிக்க வேணா ஓடி போயிடலான்ட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி போய் ஒரு பழைய சுடுகாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அங்க ஒரு கேட்டும் பூட்டி இருக்கு. இன்னொரு பக்கம் ஏதாச்சும் வழி இருக்குமா அப்படின்ட்டு பாக்கலான்ட்டு போறப்ப அங்க விட்டுருக்கிறவளி வந்துடுறான். கோடால வச்சு இவங்களை வெட்டணும்னு பாக்குறான். 3 பேருமே அவங்ககிட்ட இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சைடு கேட் வேற பூட்டி இருக்கு. அதுலயே மோதி கீழே விழுந்துடுறாங்க. விட்டுருக்கிறவளையும் ஓடி வந்து பென் மேலேயே விழுந்துடுறான். ஐயா அவனோட எச்சில் பாத்தீங்கன்னா அவனோட வாய்க்கே போகுது. மேரி 8 வருஷம் எல்லாரும் எந்திரிங்கன்னு எழுப்பி விடுறப்ப மார்க்கஸோட காலை அவன் பிடிச்சிடறான். உடம்ப மாட்டேங்கிறான். அவன் கிட்ட போய் அவன் காலில் இருக்கிற காயத்தை எச்சா அவனோட தோல் எல்லாத்தையுமே பிச்சு விட்டுறான். அவன் வழியில அப்படியே துடிக்கிறான். 3 பேரும் ஓடி போய் ஒரு செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. அங்கேயுமே அவன் வந்து மார்க்கஸை பிடிச்சி நசுக்க ஆரம்பிக்கிறான். மார்க்கஸ் வந்து இங்கிருந்து தவிச்சு ஓடிடுங்க எப்படியோ ஒண்ணுங்கிறான். அவங்களும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. மார்க்கஸை கீழே உட்கார வச்சு அவனோட கையை 2மே அப்படியே பிச்சு எரிஞ்சிடறான். அவனை தூக்கி ஏதோ துணி துவைக்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற செவுத்திலேயே அடிச்சு அவனை கொன்னுறான். இவங்க ஓடுன்னு ஓடி கடைசியில அந்த ஏரி கிட்ட போயிடுறாங்க. திரும்பி நிக்கிறப்ப ஒரு பெரிய இரும்பு எடுத்து பென்னோட கால்லயே சொருகிடுறான். இவங்கனால அதை எடுக்கவும் முடியல. அவன் கத்திக்கிட்டு இவங்களையும் கொல்றதுக்காக ஓடி வரான். இவங்க 2 பேரும் அந்த இரும்பை வளைச்சு அவனுக்கு நேரா வச்சிடறாங்க. அவனும் நிக்காம ஓடி வந்துடுறான். அவனோட கழுத்துலயே சொருகிடுது. அவனை அப்படியே விட்டுட்டு பின்னாடி வந்து பார்த்தா ஏரியில ஒரு போட் இருக்கு. அதை எடுத்துட்டு அப்படியே நீந்திக்கிட்டே வந்துடுறாங்க. இவனுக்கு வேற காலில் வலி தாங்க முடியல. அவளோட ட்ரெஸ்ஸை கள்ளி அவனோட காலில் சுத்தி விடுறா. சரி ஒரு வழியா எப்படியோ ஒண்ணு 2 பேருமே தபச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தண்ணிக்குள்ள இருந்து அவன் வந்து அவளை உள்ள இழுத்துட்டு போயிடுறான். இவன் மேல இருந்துட்டு தண்ணிக்குள்ளாவே எங்க இருக்கான்னு தொலாவிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படியோ நீந்திக்கிட்டே தண்ணிக்குள்ள இருந்து மேல வரா. அவனுமே கீழே கைய விடுறான். அவனோட கையை பிடிச்சிட்டு மேல வந்து பார்த்தா அந்த விட்டுருக்கிறவளி பெண்ணை பக்கத்துல அடிச்சு அவன் மூஞ்சியெல்லாம் உடைச்சு கையை தனியா பிச்சு இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள விட்டுட்டு இருந்திருக்கான். அவனை பார்த்துட்டு இவ பயத்துல
பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறா. அதோட இந்த படத்துக்கு எண்டு கார்டு போட்டுறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல ஒரு கமெண்ட்டை போடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்ட் 2 உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.